என்ன செய்ய, நன்மை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன் நமக்கு விரோதமாக எப்படி செய்கிறாங்களே, அவங்களை எப்படி நான் ஆசீர்வதிக்க முடியும்? ஆசீர்வதிச்சு பாருங்க. கர்த்தருடைய வசனம் போய் சொன்னார், நீங்கள் ஆசீர்வதிச்சு பாருங்க, எல்லா சூழ்நிலை ஆண்டவர் அப்படியே மாற்றுவார். அல்லேலூயா. ஆமாம், நாம பழி வாங்கக்கூடாது. பழி வாங்குறது வந்து கர்த்தருக்குரியது. ஆமென். அது உங்களுக்குரியது, உங்களுக்கோ எனக்கோ உரியது கிடையாது. பழி வாங்குதல் யாருக்கு உரியது? கர்த்தருக்குரியது. அவர் வேலையை நம்ம செய்யக்கூடாது. இன்னைக்கு உலகத்தில் அப்படிதான் பாருங்க. இன்னைக்கு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை, அதாவது காவல்துறை செய்ய வேண்டிய வேலையை தன் கையில் எடுத்துக் கொள்கிறாங்க. சட்டம் செய்ய வேண்டிய வேலையை தன் கையில் எடுத்துக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, பழி வாங்குதல் கர்த்தருக்குரிய வேலை. ஆகவே அந்த வேலையை நாம பார்க்க கூடாது. அது உங்களுக்குரியது அல்ல, கர்த்தரே பார்த்துக் கொள்வார். அவர் பதில் செய்வார். அவர் பதில் செய்ய வித்தியாசமா இருக்கும். ஆமென். ரோமர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். தேவசித்தம். தேவசித்தம் என்ன அப்படின்னா சொல்றேன், நானே பதில் செய்வேன், பழி வாங்க எனக்குரியது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடினாலே நீங்க பழி வாங்காதீங்க, கோபாக்கினைக்கு என்ன செய்யுங்க, இடம் கொடுங்க. கர்த்தர் பார்த்துக் கொள்ளுங்க, கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்துருங்க. இதுதான் தேவ சித்தம். கண்பாடுங்களே, அப்ப தீமைக்கும் என்னதான் செய்யும், நன்மை தான் செய்யணும். ஆமென். தேவ சித்தம் என்ன? நன்மை செய்து பாட அனுபவிப்பது. தீமை செய்து பாட அனுபவிக்கிறது அது ஒன்றும் மேன்மை கிடையாது. சோத்திரம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும். எது மேன்மை? நன்மை செய்து பாட அனுபவிப்பது. தீமை செய்து பாட அனுபவிப்பது மேன்மை கிடையாது. தீமை செஞ்சால் அவனுக்கு பாட உதவி அவ்வளவுதான். ஆனால் நன்மை செய்து ஒரு மனிதன் பாடுபட்டால் அதுதான் எப்படி இருக்கு, அதுதான் மேன்மை, அதுதான் தேவ சித்தம். சில நினைக்கிறாங்க, நான் நன்மை தான் செய்கிறேன், எனக்கு பாடி மேலே பாடாமத்துட்டே இருக்குது. பயப்படாதீங்க, ஆண்டவர் பதில் செய்வார். ஆமென். ஏற்ற வேலையில செய்வார். காலம் தாழ்த்த மாட்டேன் நினைக்கிறேன், காலம் தாழ்த்து கொண்டிருக்கிறதே இல்லை. அவர் ஏற்ற வேலையில செய்வார். எல்லாவற்றையும் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆகவே நன்மை செய்து கொண்டே இருங்கள், தீமைக்கு தீமையை சரி கட்டாதீர்கள். சோத்திரம். எப்பொழுதுமே நல்ல